பாகம் 7. கஅபா கட்டி முடிந்த பிறகு அல்லாஹ் இப்ராஹீம் நபிக்கு ஹஜ்ஜின் சடங்குகளை கற்பிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினார். ஜிப்ரீல் வானிலிருந்து இறங்கி வருகிறார். ஜிப்ரீல் இப்ராஹீமுக்கு தவாஃப் செய்யும் முறையை காட்டுகிறார். இருவரும் கஅபாவை சுற்றி வருகின்றனர். இதுவே ஹஜ்ஜின் முதல் முக்கிய சடங்கு. சஃபா மற்றும் மருவா மலைகளுக்கு இடையே ஓடும் சழீ சடங்கை ஜிப்ரீல் விளக்குகிறார். இப்ராஹீம் அதை பின்பற்றி நடக்கிறார். இது ஹாஜர் அலைஹா நினைவாக நிகழ்த்தப்படும் செயல். அரஃபா வெளியில் நின்று துஆ செய்யும் முறையை ஜிப்ரீல் கற்பிக்கிறார். இப்ராஹீம் கைகளை உயர்த்தி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஹஜ்ஜின் மிக முக்கிய நாள் இது. முஸ்தலிஃபாவில் இரவு நேரத்தில் கூழாங்கற்கள் சேகரிக்கும் சடங்கை ஜிப்ரீல் காட்டுகிறார். இப்ராஹீம் நட்சத்திர ஒளியில் அதை செய்கிறார். மினாவில் ஷைத்தானை கல்லெறியும் சடங்கை ஜிப்ரீல் விளக்குகிறார். இப்ராஹீம் ஜமராத்துகளுக்கு எதிரே கற்களை எறிகிறார். இது பிசாசை விரட்டும் செயல். இப்ராஹீம் மற்றும் இஸ்மாயில் இருவரும் சேர்ந்து ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுகின்றனர். தந்தையும் மகனும் இணைந்து இபாதத் செய்யும் அழகிய காட்சி. இப்ராஹீம் மக்காவின் உயரமான மலையில் ஏறுகிறார். அல்லாஹுவின் அழைப்பை மக்களுக்கு எட்டச் செய்ய தயாராகிறார். உயர்ந்த மலையின் உச்சியில் நின்று இப்ராஹீம் உரத்த குரலில் அழைக்கிறார். அவரது குரல் பாலைவனம் முழுவதும் எதிரொலிக்கிறது. ஓ மனிதர்களே, உங்கள் ரப்பின் அழைப்பை ஏற்க வாருங்கள் என்று இப்ராஹீம் அழைக்கிறார். குர்ஆன் 22:27. இதுவே ஹஜ்ஜின் தல்பியாவின் ஆரம்பம். தொலைவில் மக்கள் கூட்டம் தோன்றத் தொடங்குகிறது. இப்ராஹீம் கஅபா அருகே நின்று துஆ செய்கிறார். என் ரப்பே, இவர்களின் இதயங்களை இந்த இடத்தின்பால் சாய்க்கச் செய். குர்ஆன் 14:37. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். இப்ராஹீமின் அழைப்பை ஏற்று லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் ஹஜ் செய்ய வருகின்றனர். அவரது அழைப்பு இன்றும் உயிரோட்டமாக இருக்கிறது. இதுவே இஸ்லாமின் மிகப்பெரிய இபாதத்தின் அடித்தளம்.